ஏ கைஸ், வெல்கம் டு கேவோஸ் நண்பர்கள். இதான் அசிம் பத்திரம் ஏஞ்சுவான்னு வரும்போதே நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் வந்து மறந்துட்டேன். கொஞ்சம் பர்சனலாக பேசிட்டு வந்தனால மறந்துட்டேன். அண்டு இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வர ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அண்ட் வந்து இன்றைக்கி நான் கிளாஸ்க்கு வந்து நம்ம வந்திருக்கோம். 2 செக்ஷனாக எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கிளாஸுக்கு வந்துட்டோம். நம்ம கிளாஸ் போகிறது அண்ட் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் எப்படி போச்சுன்றதை பற்றி நான் சொல்கிறேன். வார்ம் அப் பண்ணுறதுக்கு என்னை கூப்பிட்டுருக்கான். கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, சரி கைஸ். கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. சூப்பராக ஆடினேன் இன்னைக்கு. நான் நிஜமாகவே நல்லா ஆடினேன். ஜாஃபர் லிட்டில் டான்ஸ் ஸ்டுடியோவில் தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ கிளாஸ் ஓவர். ஸோ இப்போ வீட்டுக்கு போனோம். இந்த இடைவெளியில் வீட்டுக்கு போகிற இடைவெளியில் நான் வந்து அந்த நாவோட ஷூட் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல போன லாஸ்ட் வீடியோவில். அதை பற்றி நான் இப்போ பேசுகிறேன். ஓகே, கீழே போய்ட்டு பைக் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், அவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சிச்சு, கிளம்பிட்டோம். கொஞ்சம் நாய்ஸாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பைக்கில் போயிட்டு இருக்கனால காற்று கண்டிப்பாக சவுண்டு கேட்கும். ஸோ என்ன சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நாவல் அண்ணாவோட ஷூட்டுக்கு வந்து நம்ம போயிருந்தோம். எப்போனா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஆமாம், ஃப்ரைடே நைட்டு வந்து அண்ணாவுக்கு ஷூட்டுக்காக நாங்கள் போயிருந்தோம். கைஸ், நான் இது வரைக்கும் வீடியோ ஷூட்டு, ஒரு டான்ஸ் ஷூட்டு அப்படின்னா நான் என்ன நினச்சிருந்தேன்னா, நார்மலாக ஒரு லொக்கேஷன் போயிட்டு அந்த லொக்கேஷனில் பர்ஃபெக்டாக ஆடி வீடியோ அப்லோட் பண்ணுறது தான் வந்து, யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வீடியோ அப்லோட் பண்ணுறது தான் வந்து ஷூட்டு அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆக்சுவலாக அது இல்லை சீனு. ஷூட்னா நம்ம யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதை தாண்டி நம்மளை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கற்றுக்கினேன். அவர் எப்படி ஒரு கொரியோகிராஃபி செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து டெடிக்கேட்டடாக இருக்காரோ, அதே மாதிரி ஒரு ஷூட் எடுக்கும் போதும் அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடோட அதை வந்து எடுக்கிறாரு. லிட்ரலி ஒரு 1 o'clock ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் போலீஸ் இஷ்யூஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பேசி அவர் வந்து எல்லாத்தையும் பேசி அதுக்கப்புறம் வந்து எடுக்க சொல்லிட்டாங்க. போலீஸே வந்து பெர்மிஷன் வாங்கி தான் எடுக்க சொல்லிட்டாங்க. பெர்மிஷன் வாங்கினாங்க போலீஸ்கிட்டயே. அதுக்கப்புறம் போலீஸே வந்து எடுக்க சொன்னாங்க. எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு எப்படியா ஒரு 5 hours கிட்ட ஷூட் போச்சு. ஒரு 6 அது போல் கிளம்பணும். கைஸ், ஒரு ஜஸ்ட் ஒரு வீடியோ நம்ம எடுத்துகிட்டு முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு இல்லாமல், அவர் எப்படி சொல்கிறது, ஒரு யாருனா வராங்க, யாருனா வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு இவர் ரஷ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஆடாமல் வெயிட் பண்ணி அவங்கள போக வச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் பொறுமையாக அந்த சாங்கை வந்து பேஷன்ஸாக இவர் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆடுறாரு. அது ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த விஷயம். அவர் அதை பண்ணது, அவர் அதை பண்ணும்போது எனக்கு பர்சனலாக ஓகே, இதை மாதிரி தான் பண்ணணும் நம்மளும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. சரிங்களா? ஸோ வந்து நீங்களாவே இருந்தாலும் நீங்கள் இப்போ ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அதை வந்து ஷூட் பண்ணுறீங்க, இல்லை வந்து அதை வந்து வேறு எதனா ஒரு இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ அதை வந்து மெனக்கெட்டு கற்றுக்கிட்டீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போதும் சரி, ஷூட் பண்ணும் போதும் சரி, கொஞ்சம் டைம் எடுத்து பரவாயில்ல, டைம் ஆனால் ஆகட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஒரு நல்ல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு இதுலேயே வீடியோவிலேயே நீங்கள் எடுத்து நீங்கள் போடலாம். சரிங்களா? நான் அந்த விஷயத்த அன்றைக்கி கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு சொல்லணும், இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். அண்டு இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சுன்னா, சீரியஸாக கைஸ் ரொம்ப நல்லா போச்சு. சாங் வந்து ஒற்றை கண்ணால் உன்னை பார்த்தேனடி, அந்த சாங் தான் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. அவர் சொன்னது என்னென்னா 60% ஆஃப் கொரியோகிராஃபி முடிஞ்சிச்சு, இன்னும் 40% ஆஃப் கொரியோகிராஃபி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அவள் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அண்ட் வந்து நாவலானா கிளாஸ் வந்து ஜாஃபர்ஸ் லிட்டில் டான்ஸ் ஸ்டுடியோ, அங்கே தான் ஸ்கை ஒனுக்கு அப்படியே பேக் சைடில் அவர் வந்து டெய்லி சாட்டர்டே சண்டேஸ் வந்து கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, அண்டு இன்றைக்கான விலாக் அவ்வளோதான். நாங்கள் வந்து இவன் என் ஃப்ரெண்டு கிஷோர், நீங்கள் வீடியோவுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க. திரும்பி இன்னொரு தடவை காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இவன் தான் என் ஃப்ரெண்டு. நானும் இவனும் தான் ஒன்றா தான் கிளாஸுக்கு போகிறோம்.
இவனுமே வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நாளாக டான்ஸ் ஆடாமல் விட்டுறதுனால அவனும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறான். எனக்குமே ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. நானுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கேப் விட்டேன். அதனால் எனக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. பட் இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டேன். பார்ப்போம், இதுக்கப்புறம் கண்டினியூவாக வந்து நான் கிளாஸு ப்ளஸ் வந்து என்னென்னலாம் நம்மளால் எக்ஸ்ட்ரா கொரியோகிராஃபிஸ் கற்றுக்க முடியுமோ, என்னென்னலாம் ஃபவுண்டேஷன் நம்மளா பர்சனலாக இப்போ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ ப்ராக்டிஸ் பண்ணி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண பார்க்க போகிறேன். அண்ட் வந்து கைஸ், யூடியூப்பில் நாங்கள் வந்து ஃபுட் கண்டென்ட் ப்ளஸ் வந்து டான்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கும். ரெண்டாவது வந்து இன்ஸ்டாகிராமில் மட்டும் ப்ரொஃபஷ்னலாக டான்ஸுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் ஐடியா இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அவன் ஹார்ட் காமிக்கிறான், லைக் போட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் மேலே. அப்போ தான் நான் வந்து மேலே நிறையா வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கும் மோட்டிவாக இருக்கும். அண்ட் see guys, மழை வேற பெய்யுது. உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிலன்னு நினைக்கிறேன், பட் மழை பெய்யுது பயங்கரமாக, தூரல் போட்டுட்ருக்கு. நல்லா மழை பிடிச்சிக்கும் தான் நினைக்கிறேன். அண்ட் நாளைக்கு அடுத்த vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். until then see you, டாடா from கேவோஸ் நண்பர்கள். பாய் சொல்லுங்க மச்சான். Bye. Bye guys.